ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நான் உங்கள் ஜெயந்தி. இன்றைக்கி நம்ம அந்த இன்ஸ்டா பாட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரோபோ குக்கர்னு சொல்கிறோம், இன்ஸ்டா பாட்டுன்னு சொல்கிறோம். அதில் அந்த கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் அப்படிங்கிற இதை வந்து பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருந்தது பண்ணுறது. இதில் அது எப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து அந்த சாட்டே மோட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆன் பண்ணிட்டா அது வந்து டேரெக்டாக வதக்கிற மாதிரி ஆகிடுது. கடகடன்னு ஸ்பீடாக வந்துடும். அதில் கொஞ்சம் நெய், எண்ணெய் எல்லாம் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து தாளிச்சிக்கிறோம். ரொம்ப ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே ஒன் பாட்டாக நிறைய பேருக்கு கூட பண்ணுறதுக்கு இது நல்ல சௌகரியமாக இருந்தது. அதனால தான் சரி அதை இன்ஸ்டா பாட்டில் பண்ணலான்னு இதை நம்ம நார்மல் ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 2 ரெட் சில்லி வந்து கிள்ளி போட்டு தாளிச்சிக்கிறோம். இது தாளித்து முடிஞ்ச உடனே இதெல்லாம் கொஞ்சம் நல்ல செவக்க ஆரம்பிக்கும். செவக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இது வரைக்குமே ஃபுல்லாகவே வந்து சாட்டே மோடில் இருக்கணும். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மூடும்போது ப்ரெஷர் மோடில் வச்சு 10 மினிட்ஸ் வைக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து நல்லா கொஞ்சம் இப்போ ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வந்து அந்த நெய், எண்ணெயெல்லாம் சூடாக ஆரம்பிச்சிருது. நல்லா கொதிக்க பாயில் ஆகுது பாருங்கள், நல்லாவே தெரியுது. இதில் வந்து இந்த கடுகெல்லாம் லைட்டாக வெடித்து இதெல்லாம் அந்த பருப்பெல்லாம் செவக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணும். ரொம்ப இந்த இன்ஸ்டா பாட் வந்து எல்லா குக்கிங்க்குமே, இந்தியன் குக்கிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம ஒரு டிஷ்ஷு பண்ணும்போதும் நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து சேர்த்து இப்போ திருப்பியும் சாட்டே பண்ண போகிறோம். அந்த பச்சை மிளகா வந்து அதாவது பச்சையான ரெட்டு சில்லி அதுவும் கொஞ்சம் வந்து காரம் ஜாஸ்தியாக என்ஹான்ஸ் பண்ணுன்ட்டு அதுவும் கொஞ்சம் போட்டிருக்கோம். பூண்டும் கொஞ்சம் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா திருப்பியும் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி திருப்பியும் வதக்கி விடணும். இதுவும் என்னோடய டாட்டரில் பண்ண டிஷ். இது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இதை வந்து துவரம்பருப்பு, அரிசி 2 பண்ண போகிறோம். அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு பாதி துவரம்பருப்பு எடுக்கிறோம். ஸோ ப்ரோட்டீன் வந்து நல்லாவே வந்து நமக்கு சேரும். அதனால் இப்போ 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுக்கிறோம் அப்படின்னா 2 டம்ளர் அரிசி அது மாதிரி. ஸோ அரிசி 2 டம்ளர்னால் துவரம்பருப்பு 1 டம்ளர் அது மாதிரி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து நல்ல சாப்டு டொமேட்டோ இருக்குது, அதையும் அதில் போட்டுருவோம். போட்டு திருப்பி நல்ல அந்த வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கிடுத்து அது மேலே வந்து அதோட அந்த தக்காளியும் போட்டு நல்லா வந்து வதக்கி வச்சுக்க போகிறோம். இப்போது அது வதங்கின அப்புறம் அதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ வந்து சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, தனி மிளகாய் பொடி, அது 1 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். இது 2 கொஞ்சம் தான். பட் அந்த தனியா பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, ப்ளஸ் அந்த இதுக்கு தேவையான கொஞ்சம் நிறையா போட போகிறது அப்படின்னா அந்த சாம்பார் பொடி தான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு போட போகிறோம். இது வந்து தனியா பவுடர், இதுவும் வந்து 1 டீஸ்பூன் போட போகிறோம். இதெல்லாம் கொஞ்சம் மைல்டாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் மைல்டாகவே போடுறோம். இப்போ வந்து இதில் இந்த அரிசி, துவரம்பருப்பு கொஞ்சம் நல்லா களைஞ்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம். ஊற வைக்காமல் இருந்தாலும் ஓகே தான். அந்த அரிசி இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறோம். நம்ம குவான்டிட்டி எவ்வளோ வேணாலும் இந்த இன்ஸ்டா பாட்டில் ஒரு சௌகரியம் என்னென்னா நிறைய பண்ணலாம் சமையல். அது மாதிரி கொஞ்சம் நிறையாவே வைக்கலாம். இது நம்ம 4 பேருக்கு தேவையான அளவுக்கு பண்ணியிருக்கோம். இப்போ அந்த அளந்து நம்ம சாதத்துக்கெல்லாம் குழைய வேக வைக்கச்சு எவ்வளோ தண்ணி ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரிசியோட 1 கப்புக்கு 3 அளவு தண்ணி ஊற்றுவோம் அப்படின்னா 3 தண்ணி. பருப்புக்கு அதே மாதிரி ஒரு 3 தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் குழைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடவே ஒரு 3.5 to 4 கப்பு அளவுக்கே தண்ணி ஊற்றிக்கலாம் 1 கப்பு அரிசிக்கு. அது உங்களோட அரிசியோட குவான்டிட்டி ஸ்டஃப்பை பொறுத்து நம்ம மாறிக்கும். அது மாதிரி இது மாதிரி பண்ணிவிட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிடணும். நம்ம அந்த வெங்காயத்தோடையும் கொஞ்சம் அந்த வதங்கிறதுக்காக உப்பு போட்டோம். இப்போ இதில் வந்து இந்த சாதம், தண்ணி இதுக்கெல்லாம் சேர்த்து உப்பு வந்து போட்டுடணும்.
ஓரளவு குறைச்சலாவே போட்டுக்கணும். அப்புறம் வேணும்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி போட்டிங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால. சாம்பார் பொடி, தனியா பொடி, சில்லி பவுடர், அப்புறம் ரெட் சில்லி எல்லாம் இதில ஆட் ஆயிருக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. அந்த சாம்பார் பொடி சொன்னேன் இல்லையா? அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். காரம்லாம் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு, அதுக்கு தகுந்த மாரி போடணும். உப்பும் டேஸ்ட் பண்ணிட்டு, தேவையான அளவு உப்பும் இப்போ ஆட் பண்ண போறோம். பார்க்கறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லா நல்ல ஒரு நல்ல கமகமன்னு ஸ்மெல் வருது. நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு டிஷ் அது. குழந்தைகளுக்கும் குடுக்கலாம். உப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அது என்ன வேணுமோ அது சால்ட் ஆர் கிறிஸ்டல் சால்ட் ஏதாவது ஒரு உப்பு வந்து ஆட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு, கொரியாண்டர் லீவ்ஸ், கரி லீவ்ஸ் எல்லாம் இந்த இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடணும். அப்புறம் கடைசியில் கார்னிஷிங்க்கு தனியாக போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இது எல்லாமே கரி லீவ்ஸ் எல்லாம் போட்டு ஒரு திருப்பி நல்லா ஒரு ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு, அந்த லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு, ப்ரெஷர் குக் மோடில் 10 மினிட்ஸ் வைக்கணும். இது மாதிரி ப்ரெஷர் குக் மோடில் வச்ச உடனே என்ன பண்ணுறதுன்னா, அது கொஞ்சம் நேரம் கழித்து கரெக்டாக வந்து அது ஆஃப் ஆகுது. அந்த கரெக்டாக 10 to 12 மினிட்ஸில் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டீமை வந்து மெதுவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் திறந்து பார்த்தோம் அப்படின்னா, அருமையான அந்த அரிசி பருப்பு சாதம் வந்து ரெடி ஆகிடுது. நம்மளோட எஃபர்ட் அதாவது இந்த அடி பிடிக்கும், தீயும் இது மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப நல்ல பாருங்கள் வந்துடுறது. அது நல்லா கொஞ்சம் நல்லா கொ கரண்டி வச்சு நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னா, நல்லாவே அது குழஞ்சு தான் இருக்குது. நம்ம டயத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா இது பண்ணி விட்டோம்னா, சுவையான அரிசி பருப்பு சாதம் வந்து ரெடி ஆகிடும். ஒரு சிப்ஸோடையோ, ஒரு இப்போ ஒரு உருளைக்கிழங்கு கறியோட, இல்லை ஒரு வெறும் சிம்பிள் ஒரு கேர்டோட சாப்பிட்டா கூட, இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டியான ஃபுட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டா பாட் வச்சுருக்கிறவங்க பாதி பேர் அதை யூஸும் பண்ணுறதில்ல. அப்படியே வச்சுருக்கீங்க. இல்லாமல் அதை அடிக்கடி இது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.